من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا وحبيبنا ومولانا محمد وعلى آله وأصحابه أجمعين. أما بعد، فيا معاشر المسلمين رحمكم الله، أوصيكم وإياي نفسي أولا بتقوى الله، فإن التقوى تنجيكم من عذاب النار. ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب، ومن يتوكل على الله فهو حسبه، إن الله بالغ أمره قد جعل الله لكل شيء قدرا. قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون. فقال أيضا: كل نفس ذائقة الموت، صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاة والسلام: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى، فمن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله، ومن كانت هجرته لدنيا يصيبها بامرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தி மதம் ஏந்தி வந்த சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தார் ஆலம் எங்கள் உயிரிலும் உயிரான உயிரிலும் மேலான கண்மை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தீன் பிற்காலத்திலே வாடிய மலராக இருக்கக்கூடாது, வாடாத மலராக இருக்க வேண்டும் என்று உயிர் தியாகங்கள் ரத்த தியாகம் செய்த உத்தம சஹாபாக்கள் மீதும் இந்த உலகத்திலே வாழ்ந்த வாழ்கின்ற வாழ போகின்ற முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானம் இந்த வானபூமி இருக்கும் காலம் எல்லாம் உண்டாதா. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னென்ன நல்ல விடயங்களை நம்முடைய வாழ்விலே எடுத்து நடக்கும்படி நம்ம கட்டளையிட்டு இருக்கிறானோ அத்துணை நல்ல விடயங்களையும் நம்மால் இயன்றல் அவசரமாக எடுத்து நடக்கும் விடயத்திலும், எந்த கெட்ட தீய செயல்களை விட்டு முற்றுமுழுது அவசரமாக தவிர்த்து நடக்கும்படி நம்ம கட்டளையிட்டு இருக்கிறானோ அத்தீய கெட்ட செயல்களை விட்டு முற்றுமுழுது அவசரமாக தவிர்த்து நடக்கும்படியும் முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்விலே நாம் வாழக்கூடிய காலங்களிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய திருப்தியோடு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைந்தவர்களாக வாழ வேண்டும். அவனை சந்திக்கும் அந்த நாள் நாம் வாழ்நாளிலே மிகச் சிறந்த நாளாக இருக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கெல்லாம் வழிகாட்டுவதற்கு முத்தம முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வழிகாட்டியாக நமக்கு ஆக்கியிருக்கிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கிற இந்த சந்தர்ப்பம் இருக்குதே, சுப்ஹானல்லாஹ். இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், நஃபஸுன் நஃபீஸுன் லா கீமத லஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கிற சந்தர்ப்பங்களை மூச்சுக்களாக பிரித்து பார்ப்போமே ஆனால், மூச்சுக்களாக நாம் எண்ணி பார்ப்போமே ஆனால் சொல்கிறார்கள், லா கீமத லஹ், விலை மதிக்க முடியாத மாணிக்கங்கள் என்கிறார்கள் நாம் விடுற ஒவ்வொரு மூச்சு. கண்ணியமானவர்களே, ஆக ரொம்ப குறைவான காலம், ரொம்ப குறைவான ஒரு சந்தர்ப்பம். இந்த குறைவான சந்தர்ப்பத்தில் நாம அளவே இல்லாத மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாம் அடைய வேண்டும் என்றால், அளவே இல்லாத மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாம் அடைய வேண்டும் என்றால் அதற்கு ஒரே வழி முஹம்மது ரசூலுல்லாவை பின்பற்றுவதை தவிர வேற எதுவும் கிடையாது. அவனோட பின்னால போயிட வேண்டியதான். நம்ம வாழ்க்கையில என்னென்னலாம் நிகழ்வுகள் நடக்குதோ, என்னென்னலாம் நிகழ்வுகளுக்கு நாம் முகம் கொடுக்கிறோமோ அத்துணை நிகழ்வுகளையும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு வாழ்வோமே ஆனால் நம் வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக மாறும். அல்லாஹ்க்கு விருப்பமான வாழ்க்கையாக மாறிடும். எதுல முன்மாதிரி இல்லை? நாம வியாபாரம் செய்ய தொடங்குறோமா, வியாபாரத்தை பார்த்தால் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல். நாம் திருமணம் செய்து கொள்வதற்கு ஆயத்தமாகிறோமா, முஹம்மது ரசூலுல்லாஹை பார்ப்போமே ஆனால் அதுல இருக்குது அழகான வழிகாட்டி. நாம் பிள்ளைகளை குழந்தைகளை வளர்க்க ஆயத்தமாகிறோமா, முஹம்மது ரசூலுல்லாஹை பார்ப்போமே ஆனால் அதுக்கு இருக்குது வழிகாட்டல். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாம முகம் கொடுக்கிற எந்த நிகழ்வுக்கும் வழிகாட்டல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். ஒப்பிட்டு பார்ப்பதற்கு தகுதியான வாழ்க்கை, எடுத்து நடப்பதற்கு தகுதியான வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கையை இவர்களை போல வாழ வேண்டும் என்று ஆசைப்படுவதற்கு தகுதியான வாழ்க்கை. ஏன்னா அவருடைய வாழ்க்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே புகழ்கிறான். வாழ்க்கைன்னா அது தூங்குறது, எழும்புறது, சாப்பிடுறது, குடிக்கிறது, நடக்கிறது, பேசுறது, பழகிறது, தொழுகிறது எல்லாம் கலந்ததுதானே வாழ்க்கை.
அந்த வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே புகழ்ந்து பேசுறான். எப்படி தெரியுமா? லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில எதுவெடுத்தாலும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி என்றான். அல்லாஹ் ரசித்தவை சகோதரர். அல்லாஹ் ஒவ்வொரு விஷயத்தையும் நபியுடைய செயல்களில் இருந்த அத்துணை விஷயங்களை ஒவ்வொன்றா அல்லாஹ் ரசிச்சான், அல்லாஹ் நேசிச்சான். உலகத்திலே இருக்கக்கூடிய அத்துணை பேரும் அதே போலதான் வாழ வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறார். அதனாலதான் இவ்வளவு அழகான ஒரு வார்த்தை, லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அழகிய முன்மாதிரி பின்பற்றி பாருங்க. கண்ணியமானவர்களே, அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ஹயாத்தி கைருல் லக்கும் வ மமாத்தி கைருல் லக்கும். நான் உயிரோடு இருப்பதும் உங்களுக்கு நலவுதான், என்னுடைய மௌத்தும் உங்களுக்கு நலவுதான் என்றார்கள். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமானவர்களே, எப்படி நம்முடைய எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் எல்லா நிலைமைகள்லையும் நாம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டுமோ, நம்முடைய சக்கராத்துடைய நேரத்திலும் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எப்படி இருக்க வேண்டும், என்ன வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும், நம்முடைய உள்ளம் என் நிலையில் இருக்க வேண்டும் என்பதை ஒப்பிட்டு பார்ப்பதற்கு தகுதியான மரணம் முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் நமக்கு அதுல சொல்லித்தார முதலாவது முன்மாதிரி என்னன்னா, முதலாவது வழிகாட்டல் என்னன்னா, உலகத்திலே பிறந்தவர்கள் அனைவரும் என்றோ ஒரு நாள் அல்லாஹ்வை சந்திக்கிற அந்த தினத்துக்கு முகம் கொடுத்தே ஆக வேண்டும். இது யாராலும் மறுக்க முடியாது, யாராலும் மறக்க முடியாது. உலகத்திலே ஒருவர் வாழ்வதற்கு தகுதி என்றால் அது நம் உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேற யாராக இருக்க முடியும் சகோதரர்? ஏன் அவர்கள் இந்த உலகத்துல வாழ்வதற்கு தகுதி என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், மா கான அல்லாஹு லியுஅஸிபஹும் வ அன்த ஃபீஹிம். நாயகமே, நீங்கள் அவர்களுக்கு மத்தியிலே உயிரோடு இருக்கும் காலம் எல்லாம் நான் அவர்களை அஸாபு செய்ய மாட்டேன், அவர்களுக்கு அழிவு நிகழாது, உலகம் அழியாது என்கிறான் அல்லாஹ். எந்த நபிக்கு கொடுத்த வாக்குறுதி? சுப்ஹானல்லாஹ். உலகத்துக்கு வந்த எந்த நபிக்கும் எந்த ரசூலுக்கும் அல்லாஹ் கொடுக்காத வாக்குறுதி. அது ஹலீலுல்லாஹ்வா இருக்கலாம், நஜீஹுல்லாஹ்வா இருக்கலாம், ரூஹுல்லாஹ்வா இருக்கலாம், கலீமுல்லாஹ்வா இருக்கலாம், யாராக இருக்கலாம், பிரச்சனை இல்லை. யாருக்கும் கொடுக்காத ஒரு வாக்குறுதி கொடுத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு. என்ன நாயகமே, நீங்கள் உயிரோடு இருக்கும் வரை இந்த உலகத்துக்கு என்னுடைய அஸாபு இறங்காது யா ரசூலுல்லாஹ். யாரையும் நான் அழிக்க மாட்டேன் நாயகமே, இந்த உலகம் அழியாது நாயகமே. சுப்ஹானல்லாஹ். இவர்கள் உலகத்தில் இருக்கிறதுக்கு தகுதியானவங்களா இல்லையா? இந்த உலகத்திலே வாழ்வதற்கு அவர்களை விட தகுதியானவர்கள் இல்லை சகோதரர். அப்படியாப்பட்டவர்களும் மௌத்தாகினாங்க, உங்களுக்கும் அந்த நாள் வரப்போகுது, மறந்துடாதீங்க என்பதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லித்தர முதலாவது பாடம். இரண்டாவது பாடம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நினைச்சிருந்தா பூக்களின் இதழை பறிப்பது போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ரூஹ கைப்பற்றி இருக்கலாம். ஏன் பூக்களை பறிப்பதற்கு யார் கோடாலிகளை பயன்படுத்துவது? யாரும் பயன்படுத்த போறது இல்லை. அதுக்கு மிருதுவான விரல்களே போதும். ரொம்ப லேசா பறிச்சிடலாம், ரொம்ப லேசா எடுத்திருக்கலாம். கண்ணியமானவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மௌத்தின் மூலமாக, அந்த சக்கராத்தின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய பாடம் இன்னும் நிறைய இருக்கிறதுன்றதுனாலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்திலே அந்த சக்கராத்தை நமக்கு படிப்பினையாக அல்லாஹ் ஆக்கினார் என்பதை தவிர நாம யாரும் நினைச்சிடக்கூடாது, நபி அவர்களுடைய கடைசி முடிவே இப்படியா என்று நாம் யாரும் நம்முடைய மனசுல நினைச்சிடக்கூடாது. அப்படி ஒரு முடிவு வந்ததனாலதான், அப்படி அவர்கள் செய்து காட்டியதனாலதான் நமக்கு ஒரு முன்மாதிரி. கண்ணியமானவர்களே, ஒரு வகையில் நாம் எல்லாம் சக்கராத்துக்கு முகம் கொடுக்கிறது நமக்கு ஹைர் தான். எல்லாம் சக்கராத்துக்கு முகம் கொடுக்கிறதுல அல்லாஹ் எங்களுக்கு பெரிய ஒரு நலவை வச்சிருக்கிறான். காரணம் என்ன தெரியுமா? அந்த வருத்தம் அல்லாஹ் கிட்ட நாங்க தௌபாவை தேடிக்கொள்ள வேண்டும் என்ற ஞாபகத்தை நமக்கு உணர்த்துவதற்கு காரணமாக அந்த வருத்தம், அந்த சக்கராத்துடைய நேரம், நமக்கு அல்லாஹ்வை நாம சந்திக்க போறோம் என்ற உணர்வு நம்முடைய உள்ளத்திலே ஏற்படும் பொழுது அந்த உணர்வு என்ன செய்யும்? நமக்கு தௌபாவுடைய எண்ணங்களை உருவாக்கும் இன்ஷா அல்லாஹ். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடீர் மரணத்தை விட்டு அல்லாஹ்விட்ட பாதுகாப்பு தேடினார். திடீர் மரணத்தில் அது இல்லை. திடீர்னு ஏதாவது ஒரு நிகழ்வு நடந்துருச்சு, திடீர்னு ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்துருச்சு, உடனே ரூஹ் போயிருச்சுன்னா அதுல இந்த சந்தர்ப்பம் குறைவு. சக்கராத்துடைய நேரத்துல இதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகம்.
கண்ணியமானவர்களே, சுப்ஹானல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இறுதி நாட்களை நாம் சந்திக்க வேண்டும் என்றால், இறுதி நாட்களை நாம் பார்க்க வேண்டும் என்றால் ஹஜ்ஜத்துல் வதாவை கடக்காமல் முடியாது. காரணம் என்னன்னா, ஹஜ்ஜத்துல் வதால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறேன் என்ற அடையாளங்களை ஏராளமாக ஏராளமாக மறைமுகமான வழியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டி காட்டினார். சுப்ஹானல்லாஹ். ஏன் ஹஜ்ஜத்துல் வதால வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரைகளில் பாவிக்கப்பட்ட அநேகமான வார்த்தை ஹுது அன்னி மனாசிகக்கும், நான் எதை செய்வதெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ அதெல்லாம் நன்றாக உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா லஅல்லி லா அல்காக்கும் பஅத ஆமி ஹதா, சில வேளை இதற்கு பின்னால் வரக்கூடிய வருஷத்திலே ஹஜ் செய்யற நேரம் உங்களை யாரையும் சந்திக்க முடியாமல் போகலாம். அப்படி இல்லைன்னா அந்த ஹஜ்ஜுடைய சந்தர்ப்பத்திலே 1,30,000 40,000 சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அத்துணை சஹாபாக்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்கிறதுக்கு சிரமம். ரொம்ப நெருக்கமானவங்க அடிக்கடி வந்து பார்த்துட்டு போவாங்களே ஒழிய எல்லாரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அடிக்கடி வந்து பார்த்துட்டு போறது இல்லையே. நபி அவர்கள் முன்னால வந்தா எல்லாரும் பார்ப்பாங்க. யாரும் தனிமையில் போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தது ரொம்ப அரிது. ரொம்ப குறைவானவர்கள் மட்டுமே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை போய் சந்திச்சாங்க. எல்லாரும் பார்த்துக்கோங்க, எல்லாரும் மனசுல பதிய வச்சுக்கோங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருந்த வார்த்தை. அதே மாதிரி ஹஜ்ஜத்துல் வதால கடைசி கட்டம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாகத்துல் கஸ்வால இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் செய்யும் பொழுது ஆயத்து இறங்குது. அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரضيت லக்குமுல் இஸ்லாம் தீனா, உங்களுடைய தீனை நான் பூர்த்தியாக்கிட்டேன், உங்களுடைய நிஅமத்தை நான் பூர்த்தியாக்கிட்டேன், இஸ்லாத்தை நான் தீனாக கபூல் செஞ்சு கொண்டேன், பொருந்திக் கொண்டேன் என்ற வார்த்தை இறங்கியதுமே ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தாரை தாரையா கண்ணீர் வடிக்கிறாங்க. கேட்கப்பட்டுச்சு, உமரே மா யுப்கீக, எதை நினைச்சு நீங்க அழுகிறீங்க, என்ன காரணம் உங்களை அழ வைத்தது? சொன்னா ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, எப்பொழுது ஒரு விஷயம் பூர்த்தி ஆகிருமோ அதுக்கு பின்னால் அதுல குறைவு ஏற்பட ஆரம்பிச்சிரும். எப்போன்னு பூர்த்தி ஆகிருச்சோ அதுல குறைவு ஏற்பட ஆரம்பிச்சிரும். அல்லாஹ் தீனை பூர்த்தியாக்கிட்டான், பெரியோரு குறையொன்று நடக்க போகுது என்பதாக என் உள்ளம் என்னை எச்சரிக்கிறது. அந்த எச்சரிக்கை தான் என்னுடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வடியுதுன்னாங்க ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா. சுப்ஹானல்லாஹ், எப்படி சூசகமாக சுட்டி காட்டின அந்த நாள் வந்தது சகோதரர். மறைமுகமாக சுட்டி காட்டின அந்த நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில வந்துச்சு. அந்த நாள் எப்படியாப்பட்ட நாள்! சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹர்ரமுடைய மாதத்திலே கொஞ்சம் நோய்வாய்ப்படுறாங்க. இயல்பான நிலையை விட கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுது. சஃபர் மாதம் கொஞ்சம் அடிக்கடி நோய்வாய்ப்படுறாங்க, குணமாகுது. ஆனா வளமையான செயல்கள்ல எந்த விதமான மாற்றமும் ஏற்படல. அது முடிஞ்சு சஃபர் மாதத்துடைய கடைசி புதன்கிழமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஜனாசாக்கு போயிட்டு திரும்பி வராங்க. வரும் பொழுது ஒரு விதமான கிறக்கம், ஒரு விதமான மயக்கம், சுதா, தலைவலி ஒன்று ஏற்பட்டுச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சக்கராத் வருத்தத்தின் ஆரம்பம். அதற்கு பின்னால விழுந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுபடியும் இயல்பு நிலைக்கு திரும்பவே முடியாமல் போயிருச்சு. கிட்டத்தட்ட 13 அல்லது 14 நாட்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒபிஷியல் எல்லா வேலைகளும் நிறுத்தப்பட்டிருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிலேயே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்றாலும் கூட அவர்களை சந்திக்க வருபவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்யல. எல்லாரும் வந்தாங்க, சந்திச்சாங்க, பார்த்தாங்க, பேசினாங்க, நோய் விசாரிச்சாங்க, போனாங்க. ஆனா வந்தவங்க எல்லாத்திட்டையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரியாவிடை செல்லும் பொழுது சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா? லஅல்லி லா அல்காக்கும் பஅத ஹாதா, என்ன நல்லா பார்த்துக்கோங்க, இதுக்கு பின்னால சில வேளை என்னை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பமே உங்களுக்கு வராமல் போகலாம் என்றார். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இப்படியெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய்கள் அதிகரித்தது. எந்த அளவு அதிகரிக்குதுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாழக்கிழமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜ்ர் தொலை வச்சாங்க, துஹர் தொலை வச்சாங்க, அஸர தொலை வச்சாங்க, மக்ரிப தொலை வச்சாங்க. என்றாலும் கூட அவர்கள் முஸல்லாக்கு போகணும்னா 2 பேருடைய துணை இல்லாமல் அந்த இடத்துக்கு போக முடியாமல் போயிருச்சு. 2 பேருடைய துணை இல்லாம போக முடியாமல் போயிருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகளை எடுத்து தோள்பட்டைகள்ல போட்டுதான் கொண்டு போறாங்க. கண்ணியமானவர்களே, ஐஷாவுடைய அதான் சொல்லப்பட்டுருச்சு. ஐஷாவுடைய அதான் சொல்லப்பட்டதுக்கு பின்னால எல்லா சஹாபாக்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள்.
எல்லாரும் வருவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வைக்க வருவாங்க, முஸல்லாக்கு வருவாங்க. எல்லாரும் எதிர்பார்த்து காத்திருந்த அந்த தருணம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள காணல, வரல. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா ஓடோடி வாராங்க வீட்டுக்கு. ஒரு செவர் தானே, மஸ்ஜித் நபவிக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வீட்டுக்கும் ஒரு செவர் தான் வித்தியாசம், பக்கத்து பக்கத்துல. ஓடி வாராங்க. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உரிமை கொடுக்கப்பட்டவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்ல ஒரு செல்லப்புள்ள மாதிரி அடிக்கடி போவாங்க வருவாங்க, போக்குவரத்து வச்சுக்கிட்டு இருந்தவங்க. சுப்ஹானல்லாஹ், அன்று போய் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த அந்த காட்சி கண்கலங்கி போனார்கள். கண்கலங்கி போனாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைமையை பார்த்தா காரணம் என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நீட்டி நிமிர்ந்து படுத்ததை எந்த சஹாபியும் கண்டதில்லை. எந்த சஹாபியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீட்டி நிமிர்ந்து படுத்ததை யாரும் கண்டதில்லை. அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாஞ்சிருக்கிற பொழுது யாராவது சந்திக்க வந்தால் எழும்பி நின்று பேசுறவங்களோட எழும்பி நின்று பேசினாங்க. கௌரவப்படுத்த வேண்டியவர்களை உட்கார வச்சு அவர்களுக்கு பக்கத்துல உட்கார்ந்துதான் பேசினார்களே ஒழிய யாரோடையும் சாஞ்சி பேசினதில்லை. முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரோடையும் படுத்த படுக்கையில் இருந்து பேசினதில்லை. முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பார்த்த காட்சி கண்கள் கலங்கினாங்க. கண்கள் கலங்கி போயிருச்சு. கிட்ட போய் பார்த்தா ரெண்டு போர்வையால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போத்தப்பட்டிருக்கிறார். ரெண்டு பெட்ஷீட், சாதாரணமான பெட்ஷீட் இல்ல, ரொம்ப தடிப்பமான கம்பளி. ரெண்டு கம்பளிகள் போத்தப்பட்டிருக்குது. எல்லாருடைய நோய்வாய்ப்பட்டா, யாரு நோய்வாய்ப்பட்டாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் கை வச்சு பார்ப்பாங்க. முதல் முறையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய்வாய்ப்பட்ட பொழுது முதல் முறையாக கை வைத்தவர்கள் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு வச்சு பார்த்தா சுப்ஹானல்லாஹ், அனலா கொதிக்குது நாயகத்தின் உடம்பு, அனலா கொதிக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேனி சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, யா ரசூலல்லாஹ் இன்னக துஅகு வஅகன் ஷதீதோ, நாயகமே நாயகமே இப்படி கொதிக்குதே யா ரசூலல்லாஹ், எப்படி தாங்குறீங்க நீங்க? இப்படி கொதிக்குதே, ரெண்டு போர்வைக்கு மேலாலே அனல் வீசுதே நாயகமே, எப்படி நீங்க இதை தாங்குறீங்க? சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நஅம் நஅம், ஆமா இதை தாங்கிதான் ஆகணும். காரணம் என்ன தெரியுமா? கமா துஅகு ரஜுலானி மின்கும், உங்கள ரெண்டு பேருக்கு நோய் வந்தா எந்த அளவு தாக்கமோ அந்த ரெண்டு பேர் சுமக்கிற தாக்கத்தை எல்லாம் என் ஒருவனுக்கு தருவான்னா. இந்த ரெண்டு பேருக்கு காய்ச்சல் வந்தா எந்த அளவுக்கு வருத்தமோ அது நான் ஒருவன் அனுபவிப்பேன் இந்த உலகத்திலே, நான் அனுபவிக்கிறேன். நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரர்களே, இப்படியே நேரம் காலங்கள் கடக்குது, நேரங்கள் பிந்துது. இன்னும் இஷா தொழுகை யாரும் தொழல்ல. மாணவர்களே, நாம் படிக்க வேண்டிய பெரிய படிப்பின என்ன? இஷாவுடைய தொழுகை இன்னும் யாரும் தொழுதிருக்கல்ல. லேட் ஆகுது, நேரமாகுது. கிட்டத்தட்ட 1/3 பகுதி கழிஞ்சிருச்சு. இரவுல 1/3 பகுதி கழிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 11-12 மணின்னு வைங்களே, இதுவரை யாரும் இஷா தொழுந்திருக்கல்ல. ஹஜ்ரத் பிலால் இப்னு ரபாஹ் ரலியல்லாஹு தஆலா உள்ள வர்றாங்க. வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தட்டுறாங்க, யா ரசூலல்லாஹ் தொலைக்கான நேரம் ஆயிருச்சு யா ரசூலல்லாஹ், எல்லாரும் யன்தஸிரூனக, உங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் நாயகமே, எல்லாரும் தலையை தொங்க போட்டு இருக்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க வருவீங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழும்ப முடியல என்றாலும் கூட தொழுகைக்கு கொடுத்த முக்கியத்துவம் கைகளை ஊண்டி எழும்புறாங்க சகோதரர். எலும்பி 2 அடி எடுத்து வைக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், என்ன நடந்துச்சுன்னு தெரியல. மறுபடியும் முதல்ல இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுக்கையில இருக்கிறாங்க. கண் திறந்து பார்த்தா படுக்கையில. கேட்டாங்க, அஸல்லன்னாஸ், எல்லாரும் தொழுதுட்டாங்களா? மக்கள் எல்லாரும் தொழுதுட்டாங்களா? இல்ல நாயகமே, யன்தஸிரூனக, நீங்க வரும் வரை காத்திருக்கிறார்கள். யா ரசூல், நீங்க தான் இமாமத் செய்யணும், நீங்க தான் தொலை வைக்கணும், நீங்க தொலை வைக்கும் வரை எல்லாரும் காத்திருக்கிறாங்க நாயகமே. அப்படியா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்ணியை கொண்டு வர வச்சாங்க. அந்த தண்ணியை தன்னுடைய மேல்ல ஊத்தினாங்க. அந்த தண்ணியால உது செஞ்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்கிறாங்க. 2 எட்டு எடுத்து வைக்க முடியல. மறுபடியும் தலை சுத்து போட்டு கீழே விழுந்துட்டாங்க. யாரு இப்படி முயற்சி செய்யறது? யாரு தொலைக்கு இவ்வளவு கஷ்டப்படுறது? இன்னா ஃபதஹ்னா லக ஃபத்ஹம் முபீனா லியக்ஃபிர லக அல்லாஹு மா தகத்தம் மின் ذنبك وما تأخر. நாயகமே, நீங்க முன்னால் செஞ்ச பாவம், பின்னால செஞ்ச பாவம், எல்லா பாவத்தையும் நான் மன்னிச்சிட்டேன்.
நீங்கள் பாவத்திலிருந்து பரிசுத்தமானவர் என்று யாரை பார்த்து அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தானோ, யாரை பார்த்து அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுத்தானோ அந்த நபியோட நிலைமை. சக்கராத்துடைய நேரத்துல கூட தொழுகையை விட்டுறக்கூடாது, தொழுகை தவறி போய்விடக் கூடாது. ஒரு தடவை அல்ல, 2 தடவை அல்ல, தன்னால் முடியுமானவரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முயற்சி செய்யறாங்க. எழுப்பி நடந்து போறதுக்கு முடியல, சோதரி விழுகிறாங்க, தலை சுத்து போட்டு விழுகிறாங்க. நமக்கு என்ன காரணம்? பரதான தொழுகைகளை பின்னுக்கு போடுறதுக்கு நமக்கு என்ன காரணம் இருக்குது? பரதான தொழுகைகளை கலாவாக்குறதுக்கு. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் சோதரி. நம் அனைவரையும் தொழுகைகளிலே பேணுதல் உள்ளவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் மாற்ற வேண்டும். ஆமீன் சொல்லுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம எல்லாத்தையும் கபூல் செஞ்சு கொள்ளணும். ஒரு தடவை அல்ல, 2 தடவை அல்ல, தன்னால முடியுமான அளவு, தன்னால முடியுமான வரை. ஒரு தடவை போனாங்க, ஏல்ல, 2வது தடவை முயற்சி, 3வது தடவை முயற்சி. தன்னால முடியாமல் போன கட்டத்துல சொன்னாங்க, முரு அபூபக்கர் யுஸல்லி அன்-நாஸ் யுஸல்லி பின்-நாஸ். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொல்லுங்க, தொலைவைக்க சொல்லுங்க. மாணவர்களே, அன்றிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துடைய நாள் வரை நபி அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா தொலை வச்சாங்க. இப்படி எல்லாம் நோய் கடினமா இருக்கிற நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திங்கக்கிழமை காலையில ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஃபஜ்ர் தொலை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபஜ்ர் தொலை வச்சுக்கிட்டு இருக்கிற நேரம், தக்பீர் கட்டி ஓதிக்கிட்டு இருக்கிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டிலிருந்து திரைய அகற்றி பார்த்தா எல்லாரும் சஃப்ல நின்றுகிட்டு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட முகத்துல வந்து ஒரு சந்தோஷம், முகத்துல வந்து ஒரு சிரிப்பு. என்ன காரணம்னா, எதை நினைச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சாங்கன்னா, வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுறாங்க, கோத்திரம் கோத்திரங்களாக குடும்ப பகையால பிரிஞ்சிருந்த உம்மத்து இது, பிரிஞ்சிருந்த உம்மத்து இது. பிரிவினைக்குள்ளாக்கி இருந்தவர்கள், ஒருத்தரை பார்த்தா இன்னொருத்தன் வெட்டுவேன்னு காத்துக்கிட்டு இருந்த உம்மத்து இது. பரம்பரை பகையை பிள்ளைகளுக்கு அவருடைய சந்ததிக்கு ஊட்டி வளர்த்த உம்மத்து இது. இது எல்லாத்துடைய உள்ளத்தையும் ஒன்று சேர்த்து இந்த சஃப்ல நேரா நிக்க வச்சிட்டோமே, நான் அல்லாஹ் தந்த ஏண்ட பணியை, ஏண்ட கடமையை சரியான முறையில செஞ்சிட்டேன், சரியான முறையில நிவர்த்தி செஞ்சிட்டேன் என்ற மன நிம்மதி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழும்ப முடியாமல் இருந்த காட்சி எல்லா சஹாபாக்களுக்கும் தெரியும். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிமிர்ந்து எழும்பி திரையை விலக்கி பார்த்த அந்த காட்சி சஹாபாக்கள் எல்லாம் நினைச்சிட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயல்பு நிலைக்கு திரும்பிட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரோக்கியமாகிட்டாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொலை வைக்க வரப்போறாங்க என்று எல்லா சஹாபாக்களும் கொஞ்சம் அப்படி சலசலப்பு உண்டாகிருச்சு. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க முஸல்லால இருந்து பின்னுக்கு வாரத்துக்கு ரெடி ஆகுறாங்க. ஏன்? நபி அவர்கள் வந்துட்டா அந்த இடத்தை கொடுத்துடணும், பின்னுக்கு ஆவறதுக்கு ரெடி ஆகுன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் கையால சைக்கிளை செஞ்சுட்டு திரைய மூடிட்டாங்க. சகோதரர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசியாக பார்த்தது, கடைசியாக முகம் கொடுக்க நேர்ந்தது அந்த ஃபஜ்ருடைய தொழுகை மட்டும்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் குணமாகிருச்சு. எல்லா சஹாபாக்களும் அவர்களுடைய இயல்பு நிலைக்கு திரும்பும் பொழுது இங்க வீட்டுல நடக்கிற விஷயத்தை ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க. என்ன நடந்துருச்சு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் முத்தி போயிருச்சு. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நாயகர் உம்முல் முஃமினீன் அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, அந்த நேரத்துல எனக்கு இருந்த ஒரே ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? நபி அவர்கள் இப்படி நோயோடு இருக்கிற நேரத்துல, சக்கராத்துற நேரத்துல எனக்கு இருந்த ஒரே ஒரு சந்தோஷம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏண்ட வீட்டிலே எனக்காக வேண்டி ஒதுக்கின நாள்ல என்னுடைய மடியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலை என்னுடைய நெஞ்சில இருந்துச்சு. இதுதான் அந்த நாள்ல எனக்கு நிகழ்ந்த ஒரே ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி. நினைச்சுதான் நான் சந்தோஷப்படுறேன். என் வீட்டுல தான் இருந்தாங்க, என் மடியில தான் இருந்தாங்க, என் நெஞ்சில தான் சாஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் அதிகரிக்குது, நோய் அதிகரிக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயில இருந்து வார்த்தை வருது, என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி சக்கராத், லா இலாஹ இல்லல்லாஹ் இன்னலில் மௌத்தி சக்கராத். ஒவ்வொரு மௌத்துக்கும் சக்கராத்னு ஒன்னு இருக்குது. அது திடீர் மரணமாக இருக்கலாம்,
நோயோட வரக்கூடிய மரணமாக இருக்கலாம். எல்லா மரணத்துக்கும் சக்கராத் இருக்குதுன்னு சொல்லி சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா நெஞ்சில சாஞ்சிக்கிட்டு இருக்காங்க. உள்ள வாராங்க ஹஜ்ரத் அப்துர் ரஹ்மான் இப்னு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய சகோதரர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலாவுடைய மகன் சலாம் சொல்லிட்டு உள்ள வந்தா அவருடைய கையில மிஸ்வாக் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக்க பார்த்தாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்தாங்க. மிஸ்வாக்க பார்த்தாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை பார்த்தாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாக்கு விளங்கிருச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஸ்வாக் செய்ய ஆசைப்படுறாங்க, விருப்பப்படுறாங்க. உடனே எடுத்தாங்க. விளக்காத மத்த பக்கம் இருக்குது இல்லையா, விளக்கின பக்கம் இல்ல, அடுத்த பக்கத்தை ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா வாயால வச்சு சப்பி அதை மிருதுவாக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஸ்வாக் செய்து விட்டார்கள். நபி அவர்கள் செஞ்ச கடைசி இபாதத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துக்கு காட்டி தந்த கடைசி சுன்னா மிஸ்வாக் செஞ்சு காட்டினாங்க சகோதரர்களே, செஞ்சு விட்டாங்க. செஞ்சு விட்டதுக்கு பின்னால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகளை உயர்த்தி துஆ செய்றாங்க. அல்லாஹும்ம இக்ஃபிர்லி வர்ஹம்னி, அல்லாஹும்ம இக்ஃபிர்லி வர்ஹம்னி. யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு யா அல்லாஹ், எனக்கு நீ ரஹ்மத் செஞ்சிரு யா அல்லாஹ். பாவ மன்னிப்பு கேட்கிறதுக்கும் ரஹ்மத்தை தேடுவதற்கும் தகுதியானவர்கள் யார் சகோதரர்? அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். யார் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை கேட்கிறது? யார் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கேட்கிறது? கியாமத் நாள்ல அர்ஷுக்கு வலப்பக்கத்துல உள்ள இடம் ஒரு மேடையை அமைத்து வைத்திருப்பான் அல்லாஹ். அந்த மேடை பக்கத்துல யாரும் போக மாட்டாங்க. அது யாருக்காக வேண்டி ஒதுக்கப்பட்டிருக்கிற இடம் தெரியுமா? நம் உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக வேண்டி ஒதுக்கப்பட்டிருக்க மகாமே மஹ்மூத், புகழப்படக்கூடிய மேடை, அதுல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்க. அந்த நபி அல்லாஹ் கிட்ட கேக்குறாங்க, யா அல்லாஹ் என்ன பாவத்தை மன்னிச்சிரு, எனக்கு ரஹ்மத் செஞ்சிரு. சுப்ஹானல்லாஹ். ஈமானவர்களே, வல்ஹிக்னி பிர்ரஃபீகில் அலா, யா அல்லாஹ் உன்னுடைய உயர்ந்தரமான தோழமையில் என்னை சேர்த்து விடு யா அல்லாஹ். மஅல்லதீன அன்அம்த அலைஹிம் மினன் நபிய்யீன வஸ்ஸித்தீகீன வஷ்ஷுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். இந்த நபிமார்கள், ரசூல்மார்கள், சித்திகூன்கள், சுஹதாக்கள், இவர்கள் எல்லாத்தையும் நீ சேர்த்துக்கிட்டியே, அந்த உயர்தரமான தோழமை, அந்த தோழமையில என்னையும் சேர்த்திரியா அல்லாஹ். ஈமானவர்களே, ஹஜ்ரத் மலக்குல் மௌத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வாராங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரை கைப்பற்றுறதுக்கு, கபூல் செய்யறதுக்கு வாராங்க. வந்தா வளமையிலே யாருக்கும் கொடுக்கப்படாத கண்ணியம் நம் உயிரிலும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்டது. முதலாவதாக படைக்கப்பட்ட நாள் முதல் யாருக்கிட்டையும் ஹஜ்ரத் மலக்குல் மௌத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் கடமையை செய்யறதுக்கு அனுமதி வாங்கிட்டு வந்ததில்லை. முதல் முறையா அனுமதி வாங்கிட்டு வராங்க. அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ், உள்ள வரட்டுமா நாயகமே. வந்தாங்க. உள்ளே வந்து சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்க விரும்பினா உங்களுடைய உயிரை கைப்பற்ற சொன்னான், நீங்க விருப்பம் தாரீங்களா? அப்படி இல்லைன்னா நீங்க வாழ்நாள்ல எவ்வளவு காலம் இந்த உலகத்துல வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ அவ்வளவு காலம் வாழலாம் நாயகம், அவ்வளவு காலம் நீங்க வாழ்ந்துடலாம். நீங்க விருப்பப்பட்டா கூட்டிக்கிட்டு போறேன், இல்லன்னா விட்டுட்டு போறேன் சொன்னாங்க ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் கிட்ட போய் ஒரே ஒரு வாக்குறுதி வாங்கிட்டு வாங்க. என்ன வாக்குறுதி? என்னுடைய உம்மத்திலே கலிமா சொன்னவர்கள் நரகத்திலே இருப்பார்களே, அவர்களுக்கு உண்டான முடிவு என்ன என்பதை மட்டும் கேட்டுட்டு வாங்க, நான் அனுமதி தாரேன். சக்கராத்துல கூட மறக்காத நபி சகோதரர். நம்முடைய பெயர் தெரியுமா, ஊர் தெரியுமா, முகவரி தெரியுமா, நாம யாருன்னு தெரியுமா, எப்படியாப்பட்டவர்கள் என்று தெரியுமா, நான் அரபியா அஜமியா என்று தெரியுமா, நான் வெள்ளையா கருப்பான்னு தெரியுமா, நான் ஆனா பெண்ணா என்று தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். நான் யார் என்றே தெரியாத பொழுதும் கூட சக்கராத்துடைய நேரத்துல நம்மை விட்டுக் கொடுக்கவில்லை சகோதரர். அந்த நபிக்கு ஸலவாத்து சொல்றதுக்கு எந்த காரணமும் சொல்லி அந்த ஸலவாத்தை விட்டு கொடுத்துறாதீங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குறைஞ்சது ஒரு நாளைக்கு 100 தடவையாவது என்ற நபியை நினைச்சு நான் ஸலவாத்து சொல்ற பாக்கியம் இந்த நாக்குக்கும் என் உள்ளத்துக்கும் கிடைக்கலன்னா அந்த நேரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்ய மாட்டான். நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹ் பரக்கத் செய்ய மாட்டான். நாம செய்யக்கூடிய செயல்கள் அல்லாஹ் பரக்கத் செய்ய மாட்டான். இப்படியாப்பட்ட ஒரு மனுஷனை நாம மறந்துட்டு உலகத்துல வாழ்றோமே, இப்படியாப்பட்ட ஒரு மனுஷனை மறந்துட்டு நம்முடைய நேரங்கள் காலங்களை நாம கடத்துவோமே ஆனால், இப்படியாப்பட்ட மனுஷனை மறக்கடிக்கிற வேலையில நம்மை நாமளே ஈடுபடுத்துவோமே ஆனால், அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில சத்தியமா பரக்கத் செய்ய மாட்டான் சொல்லு. சக்கராத்திர நேரத்துல கேட்கிறாங்க, நரகத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய உம்மத்துடைய நிலை என்ன?
ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் போறாங்க, மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் போய் அல்லாஹ் கிட்ட கேக்குறாங்க. அனைத்தையும் அறிந்த அல்லாஹ் கேக்குறான், என்ன கோரிக்கையோட வந்திருக்கிறீங்க? சொன்னாங்க ஹஜ்ரத் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யா அல்லாஹ், யா அல்லாஹ், ஓண்ட நபி உயிர் எடுக்கிறதுக்கு அனுமதி தாராங்க, ஒரே ஒரு கோரிக்கை யா அல்லாஹ். கோரிக்கையை சொன்ன பொழுது அல்லாஹ் ஒரு பதிலை சொன்னான். ஹஜ்ரத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சந்தோஷமா திரும்பி வராங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்து கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பதில அல்லாஹ் சொன்னான். ஹஜ்ரத் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு வாக்குறுதி கொடுக்கிறான், கியாமத் நாள்ல நீங்க செய்யக்கூடிய ஷஃபாஅத்தின் மூலமாக உங்களோட உம்மத்திலே கலிமா மட்டுமே சொல்ல இருக்கக்கூடிய அடியாறுகளையும் கூட அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான் என்ற வாக்குறுதி உங்களுக்கு சொல்ல சொன்னான் யா ரசூலல்லாஹ். அந்த சுபசோபனத்தை உங்களுக்கு சொல்ல சொன்னான் யா ரசூலல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷமா சொன்னாங்க, என் உயிரை எடுத்துட்டு போகும், நான் அல்லாஹ்வை சந்திக்க தயார். மாணவர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உயிர் உடம்பிலிருந்து கைப்பற்றப்பட்டதே ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனால கால் எடுத்து வெச்ச அந்த நாளை போல வெளிச்சமான நாள் மதீனாவுக்கு கிடையவே கிடையாது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த அந்த நாளை போல இருளான ஒரு நாள் மதீனாவுக்கு கிடையவே கிடையாதுன்னாங்க. எல்லாரும் கண்ணீரும் கவலையுமா சுப்ஹானல்லாஹ் சுத்தி கொண்டிருந்தார்களே. அந்த நேரத்திலும் கூட ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும், தைரியமான பெண்மணி, அழுகிறதுக்கு உண்டான நேரம் இல்லை இது என்பதை அறிந்து ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆடையெல்லாம் சரி செஞ்சு அவருடைய மேலால போர்வையையும் போத்தி விட்டு எல்லாத்தையும் ஆயத்தமாக்கி தன்னுடைய தந்தைக்கு தகவல் சொல்லி அனுப்புறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா உள்ள வாராங்க. எப்படி இருந்திருக்கும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா உள்ளம்? எந்த கஷ்டமும் எனக்கு வந்ததுக்கு பின்னால்தான் உங்களை தொடும் யா ரசூலல்லாஹ் என்று எப்பொழுதுமே கூட இருந்தவர்கள். என்னை விட்டு எப்படி நீங்கள் தனியாக பிரிந்து சென்றீர்கள் என்ற எண்ணத்தோட வந்திருக்க மாட்டாங்களா? உள்ள வந்து உள்ளத்தாலே அழுகிறாங்க, கண்கள் கண்ணீர் வடியுது, விலகீனம். தன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய முகத்துல போத்திருக்கிற போர்வையை அகற்றும் அளவுக்கு கூட சக்தி இழந்து போனார்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா. கஷ்டப்பட்டு இழுத்தாங்க. பாரமான ஒரு சாமனை இழுத்தா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி நபியிட மேல போத்திருக்கிற போர்வை இழுத்தாங்க ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா. போர்வை இழுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை பார்த்து ஒரு முத்தம் கொடுத்தாங்க. நெத்தியில முத்தம் இட்டுட்டு நேரா வந்தாங்க. அவங்களுக்கு விளங்கிருச்சு, இது கண்ணீர் வடிக்கிற நேரம் இல்லை, இது அழுந்து புலம்புற நேரம் இல்லை. நேரடியா வந்தாங்க ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ரொம்ப இளமையான வயசுல இருந்தே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட சேர்ந்து இருந்தவர் தான் ஹஜ்ரத் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. வந்து சொன்னாங்க, அலியே நடக்க வேண்டியது எல்லாத்தையும் பார்த்துக்கோ, நடக்க வேண்டியதெல்லாம் இதுக்கு பின்னால என்ன செய்யணுமோ எல்லாத்துக்கும் நீங்க பொறுப்பாருங்க, எல்லாத்தையும் நீங்க பாத்துக்கோங்க என்னோட கையில பொறுப்பு கொடுத்துட்டு சுப்ஹானல்லாஹ் அடுத்தபடியான தலைமைத்துவத்தை எடுத்தார்கள் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு. வெளியே வந்து பார்த்தா இங்க உமர் ரலியல்லாஹு தஆலா கையில வாள வச்சுக்கிட்டு சுத்துறாங்க. யாராவது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் என்ற வார்த்தையை மட்டும் சொல்லி பார் யாராவது கழுத்தை வெட்டி போடுவேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வை சந்திக்க போயிருக்கிறாங்க. எப்படி மூசா அலைஹிஸ்ஸலாம் தூர் சீனா மலைக்கு போனாங்களோ அதே மாதிரி ஏண்ட நபி அல்லாஹ்வை சந்திக்க போயிருக்கிறாங்க. திரும்பி வருவாங்க. ஏண்ட நபி மௌத்னு யாராவது சொன்னா அவன் வெளிப்படையான முனாஃபிக். ஏண்ட நபி வந்தோனே அவனோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து நான் உன்னை கழுத்தை வெட்டி போடுவேன் சொல்லிப்பார். தானம் இழந்தார்கள் ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு. இங்க சில கோத்திரத்தை பார்த்தா, இங்க சில கூட்டத்தை பார்த்தா பேசிக்கிறாங்க. என்ன? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகல்ல, நபிக்கு வஹி இறங்கும் பொழுது இப்படிதான் கை கால்களை அசைக்காம இருப்பார். நபிக்கு வஹி இறங்கும் பொழுது அதை பாரத்தை தாங்க இல்லாம என்ற நபி இப்படித்தான் கை கால்களை அசைக்க முடியாமல் இருப்பார்கள். நபிக்கு வஹி இறங்குது, அதனால தான் அப்படி இருக்கிறாங்க. நபி வருவாங்கன்னா சுப்ஹானல்லாஹ். இன்னும் சில சஹாபாக்கள் கையேந்துறாங்க, யா அல்லாஹ் இதுக்கு பின்னால நபியை பார்க்க முடியாத கண்களை பார்வை எடுத்து விடு, இந்த கண்மணி எனக்கு தேவையில்லை. கையை இறக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ், கண் பார்வைகள் பறி போய்கிட்டு இருக்குது.
சுப்ஹானல்லாஹ். இமானவர்களே, இந்த நிலைமையை பார்த்தே ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எப்படி நிதானத்தை இழக்க முடியும்? எப்படி நிதானத்தை இழக்க முடியும்? அவர்களும் அந்த இடத்துல நிதானத்தை இழந்துட்டாங்கன்னா 23 வருஷமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்காக வேண்டி பாடுபட்டாங்களோ, எந்த உம்மத்திலே சீர்திருத்தத்துக்காக வேண்டி பாடுபட்டார்களோ, எந்த ஹிதாயத்துக்காக வேண்டி பாடுபட்டார்களோ அத்தனையும் நாசமாகிரும். எல்லாரும் முர்த்ததாகிருவாங்க. அல்லாஹ்வுக்கு விருப்பம் இல்லாத வார்த்தைகளை பேச தொடங்கிடுவாங்க. ஏறினாங்க மிம்பருக்கு மேலே ஏறி சொன்னாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா ஹம்து ஸலவாத் ஓதினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் சொன்னாங்க. முதலாவது சொன்ன வார்த்தை, மன் கான மின்கும் யஅபுது முஹம்மதன் இன்ன முஹம்மதன் கத் மாத. யாரெல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வணங்கி கொண்டிருந்தீர்களோ, நபி என்ற அந்தஸ்தை தாண்டி அல்லாஹ் என்ற இடத்தை கொடுத்துறாதீங்க. ஏன்னா மனிதராக பிறந்த எல்லாருமே மரணித்தே ஆக வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிச்சிட்டாங்க. கசப்பாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போனாலும் அந்த உண்மையை நாம் ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும், வேற வழி இல்லை. அல்லாஹ் நிரந்தரமானவன், அல்லாஹ் நித்திய ஜீவன். இவர் மரணிச்சதுக்காக வேண்டி அல்லாஹ்வை கோபப்படுத்துற வார்த்தைகளையோ செயல்களையோ செஞ்சிடாதீங்க. எல்லாத்தையும் அமைதிப்படுத்தினார். அல்லாஹ் அக்பர் வலில்லாஹில் ஹம்த். கண்ணியமான மேலான பெரியார்களே, சோதரர்களே, இப்படியாப்பட்ட மாமனிதரும் இந்த உலகத்தை விட்டு பிரிந்துதான் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் கபருடைய வாழ்க்கை இருக்குது. அவருடைய வாழ்க்கையும் முடிவு பெற்றது. சகோதரர்களே, நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடுவதற்கு ரொம்ப தகுதியானவர்கள், ரொம்ப தகுதியானவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படியாப்பட்ட ஒரு நாளுக்கு நாம் எல்லாம் முகம் கொடுக்கிறதா தக்தீர்ல அல்லாஹ் எழுதி வச்சிட்டா. அது என்னைக்குன்னு நமக்கு தெரியாது. அதுக்கு முன்னாலே முடியுமான அளவு அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை தேடுவதற்கு முயற்சி செய்வோம் சகோதரர். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை அடைவதற்கு முயற்சி செய்வோம். அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைவதற்கு முயற்சி செய்வோம். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவரையும் அவனுடைய ரஹ்மத்தை, அவனுடைய மக்ஃபிரத்தை, அவனுடைய பொருத்தத்தை அடைந்த கூட்டத்தில் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ரப்பே ரஹ்மானே கிருபையோட இரக்கமுள்ளவனே, எல்லாருடைய பாவங்களை மன்னிச்சு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்கள் எல்லாரையும் புரிஞ்சுக்கோ யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீ தந்த எல்லா சந்தர்ப்பங்களிலும் உன்னை சந்தோஷப்படுத்தக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் எங்களை சேர்த்து யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே உயிரோட வச்சு பார்க்கிற பாக்கியங்கள் எங்க கண்களுக்கு கிடைக்கல யா அல்லாஹ். அல்லாஹ் மௌத்துக்கு பின்னால கியாமத்தினால அந்த பாக்கியத்தை எங்க கண்கள்ல இருந்து எடுத்துறாத ரப்பே. யா அல்லாஹ் குறைஞ்சபட்சம் மௌத்துக்கு முன்னாலே ஏண்ட நபி எங்க கனவுலையாவது பார்க்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்க பெற்றோர் தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்க உஸ்தாத்மாருடைய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். பூரா உலகத்தில் உள்ள முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னிச்சிரு யா அல்லாஹ். அனைவரையும் பொருந்திக்கோ யா அல்லாஹ். யா அல்லாஹ் அனைவருக்கும் நிம்மதியான சந்தோஷமான சுதந்திரமான வாழ்க்கை கொடுத்திரு யா அல்லாஹ். இந்த சீதுவான தனிப்பெரும் கிருபையாலும் ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டாலும் ஏற்றுக்கோ யா அல்லாஹ். வாஹிரு தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا وحبيبنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا وحبيبنا ومولانا محمد وعلى آله وأصحابه أجمعين. ما بعد، فيا معاشر المسلمين رحمكم الله، اوصيكم واياي نفسي اولا بتقوى الله، فان التقوى تنجيكم من عذاب النار، ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب، ومن يتوكل على الله فهو حسبه، ان الله بالغ امره، قد جعل الله لكل شيء قدرا. قال الله تعالى: اعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، من عمل صالحا من ذكر او انثى وهو مؤمن فلنحيينه حياه طيبه ولنجزينهم اجرهم باحسن ما كانوا يعملون. صدق الله العظيم. وقال نبينا عليه الصلاه والسلام: انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما نوى. فمن كانت هجرته الى الله ورسوله فهجرته الى الله ورسوله، ومن كانت هجرته لدنيا يصيبها بامرأة يتزوجها فهجرته الى ما هاجر اليه، او كما قال عليه الصلاه والسلام. بارك الله لنا ولكم بالقرآن العظيم ونفعنا واياكم بالايات والذكر الحكيم. اقول قولي هذا، استغفر الله لي ولكم ولسائر المسلمين فاستغفروه انه هو الغفور.